மன்னித்து ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவம் அன்றோ கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுக்கு நல்ல உதாரணங்கள் எங்களை சுற்றிலும் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அவைகளை பார்க்க விரும்புவதில்லை. நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், எங்களுடைய இருதயங்கள் எல்லா காலங்களிலும் செம்மைப்படப்பட, சரி செய்யப்பட, உற்சாகப்பட, ஊக்குவிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிதாவு இடத்தில் போவதற்கு 3 படிகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, பிதாவின் மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு 3 படிகளை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அதை கேட்குகிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விசுவாச பிள்ளைக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக என்னை தரை மட்டும் தாழ்த்து தருகிறேன். நீர் மகிமையோடு வெளிப்படும்படியாக இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவின் இடத்துக்கு கடந்து போவதற்கான 3 படிகள். இது ஒரு மகிமையான காரியம், அடியன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இங்கு நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்படியாக இதை நான் இங்கு போடுகிறேன். இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கூட ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிற ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டு எனக்கு தந்ததனால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்று என்னுடைய பிறந்தநாள். எல்லா பிறந்த நாளிலும் என்னுடைய தாய் தகப்பனோடு இருப்பதை நான் விரும்புவேன். இந்த வாரம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அடியனுடைய மனைவி ஒரு ஊழிய சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறார்கள். அவர்களால் இயன்ற பைபிள் ஒர்க்கர்ஸுக்கு உதவி செய்து கொண்டு விழுப்புரம் பகுதியிலே அவர்கள் இந்த ஊழியங்களை அவர்கள் தாங்கி வருகிறார்கள். தேவன் எங்களுக்கு பலனை தருகிறார். போதகரையா சொன்ன அந்த சாட்சியை போல காணிக்க நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். எனக்கு ஒரு நல்ல ஊதியம் கிடைத்தாலும் கூட அந்த ஊதியத்தில் இன்னைக்கு எவ்வளவு சேவிங்ஸ்ன்னு கேட்டால் சேவிங்ஸ் ஒன்றுமே கிடையாது. என்ன பற்றாக்குறைன்னு கேட்டால் பற்றாக்குறையும் ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குதுன்னு கேட்டால் எல்லாமே இருக்குது. என்ன வேணும்னு கேட்டால் நிறைய வேணும். யார் தருவானா? தேவன் தருவார். ஆகையால் இந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் செய்து வருகிறார். இந்த நல்ல பிறந்த நாளில் எனக்கு ஒரு நல்ல சட்டை ஆண்டவர் தந்தார். என் மனைவி தந்தாங்க. நல்லா இருக்கிறேன்னா நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறேனா? உங்களுக்கு தந்த புருஷனை நீங்க அழகா பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். அவர் அழகா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அவர் துணியை துவைங்க, அவருக்கு நல்லா முடி. இந்த ஸ்டைல் என் ஒய்ஃப் தான் சொன்னா, இப்படி வச்சா நல்லா இருப்பீங்க. தட் இஸ் குட். வாலிபமா இருக்கிற ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பசங்க பார்க்கும்போது, சார் நீங்க வித்தியாசமா இருக்கீங்க சார், வித்தியாசமா. நான் பயமா இருக்கிறேன்னா, வயசானது போல இருக்கிறேன் சார், நீங்க ரொம்ப வாலிபமா இருக்கிறீங்க. எனக்கு சந்தோஷம். போன வருஷம் எனக்கு வயசு 38, இன்னைக்கு எனக்கு வயசு 32. ஒரு 6 வருஷம் டிஸ்கவுண்ட். யான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அழகான ஆரோக்கியமான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவன் தந்த மனைவியையும் புருஷர்களையும் அன்பாய் பார்த்து கொள்ளுங்க. அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க. உங்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகளை அழகாய் பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. 3 படிகள், பிதாவின் இடத்துக்கு போவதற்கான 3 படிகள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு முகமுகமாய் சந்தரித்துக் கொண்டு அவர்கள் வந்தார்கள். முகமுகமாய் சஞ்சரித்துக் கொண்டு வந்த இந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் தெய்வீக மகிமை இழந்து பிதா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவு உண்டாயிற்று. அதைத்தான் ஆதிகாமம் புத்தகம் 3:23 நாம் பார்க்க முடியும். அவர்கள் பாவம் செய்தபடியினால் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட வேண்டியதாய் மாறிட்டு, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட இந்த மனுஷனோடு தேவன் மறுபடியும் சஞ்சரித்துக் கொள்ளும்படியாக ஒரு அழகான திட்டத்தை ஒன்று வகுத்தார். அந்த திட்டம் தான் இயேசுவின் வழியாக இந்த கூடாரத்தில் அவர் வைத்தார். கூடாரத்தின் வழியாக இயேசுவை மையமாய் கொண்டு, நிழலாய் கொண்டு இந்த அருமையான காரியத்தை அவர் செய்தார். சங்கீதத்தின் புத்தகத்தில் தாவீது எழுதுகிறார், 77வது சங்கீதம் 13வது வாக்கியத்தில், பிதா தேவரீர் உம்முடைய வழிகள் உம்முடைய கூடாரத்தில் இருக்கிறது என்று இந்த வாக்கியத்தில் நீங்கள் நானும் வாசிக்கலாம். அப்படி என்றால் கூடாரம் எதற்காக தரப்பட்டது? ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த மைய முக்கிய செய்திதான் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 25:8 வழியாக பார்க்கிறோம். நான் அவர்களோடு தங்கும்படியாய்
தாபரிக்கும்படியாய் இருக்கும்படியாக எனக்கு ஒரு கூடாரத்தை செய்யட்டும். தேவன் அவர்களோடு தங்க விரும்பினார். பிரிக்கப்பட்ட மனுஷனோடு சாதாரண கூடாரத்தில் வாசம் பண்ணினார்கள் ஜனங்கள். அதை போன்றே ஒரு கூடாரத்தில் தேவனும் தங்கும்படியாக அவர்கள் மத்தியிலே விரும்பினார். ஆகையால் அவர்கள் மத்தியிலே இயேசுவை மையம் கொண்டு நிழலாய் கொண்டு தேவன் மனுஷர்களோடு தங்கினார் என்று நாம் பார்க்க முடியும். மத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 23, அவர் பேர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. தேவன் ஒரு காலமும் மனுஷனை விட்டு அவர் தூரப்படவே இல்லை. தேவனை விட்டு தூரப்பட்டது நாம், தேவ மகிமை இழந்தது நாம், தேவன் நம்மை விட்டு தூரப்படவில்லை. ஒரு அருமையான ஒரு 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 வார்த்தையை எனக்கு கல்லூரியில் கற்றுத்தந்த என்னுடைய ஒரு வாதியாரு, ஒரு ப்ரொஃபஸர் போட்டிருந்தாரு. திருச்சபையில் நடக்குகிற கரப்ஷன், தவறை பார்த்து தேவ மகிமையை இழந்து போய்விடுவோமா? Will God's presence be removed because of the corruption in the church? திருச்சபையில் நடக்குகிற அநீதியை கண்டு தெய்வ மகிமை மாறுமான்னு அநேகர் அழகா போட்டிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல தலைப்பாகவும் இருந்தது. தேவ மகிமை ஒரு காலமும் திருச்சபை விட்டு போவது கிடையாது. பாவிகள் தான் அங்க இருக்க மாட்டார்கள். நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தால் நான் அங்கே நிலைத்திருக்க மாட்டேன். தேவன் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறாரு. நிறுவனம் வேற, சபை வேற. சபை தேவனுடைய மனவாட்டி, திருச்சபை தேவனுடைய கூடாரம். இதன் அடித்தளம் கிறிஸ்துவா இருக்குகிறார். இதற்கு தலைவர் கிறிஸ்துவா இருக்குகிறார். இதை இயக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, கட்டடம் கட்டிடும் சிப்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய், சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை ஆறுத்தல்ல, சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை ஆறுத்தல்ல. எல்லாம் பண்ணலாமா? கட்டடம் கட்டி புது ஆலயம் கட்டணும்னு சொல்றீங்களே, நீங்க பாடுறத பார்த்தா பவுண்டேஷன்ல நின்று போகும். உங்களுக்கு உற்சாகமா படமா கட்டடம். இன்னொன்னு நான் சொல்றேன், 15 வருஷமா இந்த லவ்ரி கேம்பஸ்ல ஒண்ணுமே நடக்கல. இது எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். இன்னும் நடக்குமோ நடக்காதோ அது பெரிய கேள்விக்குறி. யார் அதை செய்வா அது இன்னொரு பெரிய கேள்விக்குறி. ஆனா உங்களால செய்ய முடியும், உங்களால முடியும். பாடுவோமா சத்தமா? கட்டடம் கட்டி சிப்பிகள் நாம் கட்டிடுவோம் சத்தமா. கட்டடம் கட்டிடும் சிப்பிகள் நாம் கட்டிடுவோம். சுத்தியல் வைத்து அடித்தல, சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்த. சத்தமா சுத்தியல், சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சத்தமா. கட்டடம் கட்டி சிப்பிகள் நாம் கட்டிடுவோம் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உங்கள் மத்தியிலே சதா காலமும் இருக்குகிறேன். இயேசு என்றால் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்குகிறார். அவர் அந்நாட்களிலே கூடாரத்தில் வழியாக இருக்கும்படியாக செய்தார். இந்த கூடாரத்தை குறித்து அதிகமாய் மோசே எழுதியிருக்கிறார். மோசையின் எழுத்துக்களை அதிகமாய் இயேசுவானவர் அவர் நாட்களிலே பேசினார். யோவானின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 46வது வாக்கியத்தில் நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொன்னார், மோசே எழுதின வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் அவர் என்னை குறித்து எழுதியிருக்கிறார் என்று இயேசுவானவர் சொன்னார். எவ்வளவாய் மோசே இந்த கூடாரத்தை குறித்து எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு 3 அறைகள் இருந்தது. 2 அறைகளும் ஒரு வளாகமும் இருந்தது. 2 அறைகளும் ஒரு வளாகமும் இருந்தது. அந்த 2 அறைகள் என்று கேட்டீங்கன்னா, அந்த வெளி பிரகாரத்தை பார்க்கும் பொழுது அது பிரகாரமாய் காணப்படுது, அவுட்டர் கோர்ட்யார்ட். அடுத்த அறை, முதல் அறை பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தது. 2வது அறை என்று சொல்லப்படுகிற அதற்குள் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இந்த உள்ளே இருக்குகிற மகிமை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலமும்
பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு திரைமாற்றம் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மகிமை இருந்தது. இந்த மகிமை தான் அந்த கூடாரத்தின் மகிமையே, அந்த கூடாரத்தின் செய்தியே அந்த மகிமையாகத்தான் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அநேக சாதாரண மனுஷனும் மனுஷியும் தெய்வீக மகிமைக்குள் கடந்து போகுமையானால் தன்னுடைய பாவ சூழ்நிலையில அங்க கடந்து போக முடியாது. அவர்களுக்காக யாரோ ஒரு இடையர் இருக்க வேண்டும். அந்த இடையர் யார் என்று கேட்டால் அது ஆசாரியனும் பிரதான ஆசாரியனுமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இவைகளை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தார்கள். ஆகையால இந்த ஆசாரியன் கூடாரத்தின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவதற்கு வாய்ப்பு இருந்தது. உங்களுடைய கரங்களில் எழுதுகோள் இருக்குமே, ஆனால் இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அது உங்களுடைய வீடுகளிலே போய் நீங்கள் ஒரு சில வாக்கியங்களை வாசித்து பார்க்கலாம். நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அது நம்முடைய நேரத்தையும் அது சேமிக்கும். அதை போன்று விரைவாகவும் நாம் கற்றுக்கொள்வதற்கு அது அதிக அவசியமா இருக்கும். கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆகையால் ஒருவன் இந்த கூடாரத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், பரலோகத்தின் கூடாரத்தை ஒரு வடிவமாய் தேவன் இங்கு வைத்திருந்தார். ஆகையால் அவர் 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 இருக்கிற இடத்துக்குள் நீங்கள் நானும் பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 படிகளை இயேசுவின் நிழலாய் கொண்ட, இயேசுவை நிழலாய் கொண்ட அந்த கூடாரத்தின் வழியாய்த்தான் நாம் பார்க்க முடியும். அதற்குள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் என்ன நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாம் அதில் காணப்படுகிறது. யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வாக்கியத்துல தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே, இயேசுவானு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசுவானவருடைய சொந்த நாவினால் சொன்னார். இன்று அநேக சபைகள் இருக்கிறது, நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. அநேக சபைகளிலே இயேசுதான் வழி, இயேசு வழி மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார்கள். ஏசாயாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்நாட்களிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பற்றி, ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு, ஸ்திரீகள் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தில் சபைகள், புருஷன் என்றால் இயேசுவானவர், மணவாட்டியாகிய இந்த திருச்சபை 7 திருச்சபைகளை குறித்து நாட்களில் இருக்கிற சபைகளை குறித்து ஆண்டு சொல்றாரு. தீர்க்க தரிசனமாக கடைசி நாட்களிலே சபைகள் இயேசுவை குறித்து சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த கிறிஸ்தவ சபை தான் இயேசுவை குறித்து சொல்லாம இருக்குது? எல்லா சபைகளும் இயேசுவை குறித்து சொல்றாங்க. அதுக்குன்னு எல்லா திருச்சபை உண்மையாய் மாறிவிடுமா? எல்லாம் சரியான வழிதானா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. சபைகள்ல ஜஸ்ட் இப்ப நான் இருக்கிறேன், அது நீங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்க கணவன் மனைவி உங்களுக்கு பிரியமா செஞ்சாதான் உங்க உறவு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா அந்த உறவு நல்லா இருக்காது. இப்போ சபைகள் சொல்லுது, மணவாட்டி ஆகிய திருச்சபை சொல்லுகிறது, மணவாளனை பார்த்து உன் பேர் மட்டும், இயேசுவின் பேர் மட்டும் இருந்தா போதும், எனக்கு போதும், எனக்கு நிலம் கிடைக்கும், கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு அப்படிதானே? நேத்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். என்ன தந்தார்? நீ ஒரு சொந்த கூட்டத்தை நடத்துன்னு நடக்கிற சபையை உடைச்சிட்டு போய் இன்னொரு சபையை நடத்துறான். இது நம்ம சபைகளை நடக்கிறது கிடையாது. நிறைய மற்ற சபையில பார்க்க முடியும். பாஸ்டர் நம்பி வச்சிருப்பாரு மூப்பரை, தோல் மேல தோல் போட்டு எங்க போனாலும் இந்த மூப்பர் எல்லா ரகசியத்தையும் பாஸ்டர் இருந்து படிச்சுக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தினார், உனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் ஏன் உன் பாஸ்டருக்கு வெளிப்படுத்தல? இவனை பக்கத்துல வைக்காத, உன் சச்சை உடைக்க போறான்னு சொல்லியிருக்கணும்டா. அவர் டவக்குன்னு எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை தந்தார். என்ன வெளிப்பாடு? நீ சர்ச்சை தொடங்கு, நீ போதகிறாரு, உடனே இருக்கிற சபையை உடச்சிட்டு போய் இன்னொரு சபை நடத்துவார். அவங்களுக்கு என்ன தெரியுமா? நல்ல ஒரு இன்கம் வருது, நல்ல ஒரு இது இருக்குது, ஓகே சந்தோஷமா வாழலாண்டு. அதுவல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்கிறது, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்குகிறார். ஒரு எழுத்தாளர் அழகா பாடி இருக்குகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இன்னைக்கு ஆணுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற தேவஜனமே, உன் சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய குடும்பத்தில் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை உங்களுடைய விசுவாசிகள் சந்தித்தார்களோ சந்திக்கவில்லையோ, உனக்கு நியாயம் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, உன் வறுமை சூழ்நிலை மாறினதோ மாறவில்லையோ எனக்கு தெரியாது. தேவஜனமே, நீயும் நானும் அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டுமேயானால் இன்று நான் காண்கிறேன், விசுவாசிக்க என் ஊழியருக்கு, என் மூப்பருக்கு, என் விசுவாச பிள்ளைகளுக்கு, என் திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய தானியதும் செய்யாமல் போனால் தெய்வீக மகிமையை காணவே முடியாது. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் உதவி செய்யாம இருந்தாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பக்தன் அழகாய் பாடிருக்காரு பாருங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. இயேசு இல்லை என்றால் விடுதலை இல்லை உன் வாழ்வில், இயேசு இல்லை என்றால் நிம்மதி இல்லை. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். எல்லாம் சேர்ந்து கலங்காதே மகனே, கண்மணி போல் உன்னை எல்லாரும் கண்ண மூடி. நானே வழி, நானே வழி, இயேசுவே சத்தியம், நானே சத்தியம், நானே ஜீவன் மகன். இன்னொரு முறை இயேசுவே வழி, எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே எல்லாம் கொஞ்சம் கேட்கறீங்களா? ஒரு அமைதியா கேளுங்க. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். கலங்கி கொண்டிருக்கிற தேவஜனமே, துக்கத்தோடு தெய்வீக சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உன் திருச்சபையில துக்கத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளை இருக்கிறது உனக்கு தெரியுமா? உன் திருச்சபைக்கு கூடுகிற உன் விசுவாச பிள்ளை, நீ ஸ்தோத்திரம் சொல்லுகிற பிள்ளை, ஹாப்பி சாபத் என்று சொல்லுகிற பிள்ளை, துக்கத்தோடும் நஷ்டத்தோடும் என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஆகாரம் தர யாரும் இல்லை, என்னை வந்து சந்திப்பதற்கு யாருமே இல்லை என்று இருக்குகிற பெரியவரும் சிறியவரும் வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களே, உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? உன்னை யாருமே பார்க்கலன்னு துக்கப்படாத மகனே, உன்னை யாருமே விசாரிக்கலன்னு துக்கப்படாத மகளே, உன்னை யாருமே வந்து கண்டுக்கலன்னு துக்கப்படாத ஊழியரே, அன்பா இந்த சத்தத்தை கேளு. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ நம்பும் திருச்சபை கைவிடலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். இயேசுவே வழி, எல்லாம் சேர்ந்து இயேசுவே சத்தியம், இயேசுதான் ஜீவன் மகனே. எல்லாரும் இன்னும் சத்தமா படுவோமா? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுதான் ஜீவன் மகன். இயேசு இல்லை என்றால் பாருங்க, இயேசு இல்லை என்றால் நிம்மதி இல்லை, இயேசு இல்லை என்றால் விடுதலை இல்லை. விடுதலை சொல்லி, இயேசு இல்லை என்றால் விடுதலை இல்லை, இயேசு இல்லை என்றால் நிம்மதி இல்லை. கலங்காதே, சத்தமா, என் மகனே, கண்மணி. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு சொல்லுங்க. என் பாஸ்டரே, கண்மணி போல் உம்மை காத்திடுவார். ஆமென். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எத்தனையோ பேர் துக்கத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. எனக்கு ஒரு வார்த்தையும் இல்லை ஆண்டவரே, உங்க பிரசனத்தில் நான் நிற்கிறேனப்பா. நீர் அந்த பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லும், அவர்கள் வெளியே போகும்பொழுது சமாதானத்தோடு போகட்டும். இன்று கண்ட எகிப்தியர்கள் அவர்கள் காணாதிருக்கட்டும், தற்போது கண்டு கொண்டிருக்கிற துக்கத்தை அவர்கள் காணாதிருக்கட்டும், தற்போது இருக்கிற பிரிவுகளை அவர்கள் காணாதிருக்கட்டும், தற்போது கண்டு கொண்டிருக்கிற நஷ்டங்களை அவர்கள் காணாதிருக்கட்டும், தற்போது அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை இன்னும் காணாதிருக்கட்டும், தற்போது இவர்களுக்கு உடைய வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிற பிள்ளைகளை இன்னும் காணாதிருக்கட்டும். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை விசாரியும், திரளான ஜனங்களை திருச்சபைக்கு வருவதற்கு நீர் பாரும், விசாரியும் ஐயா, இயேசுவின் வழியாக. ஆமென். ஆகையால் நீங்கள் நானும் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே வழி என்று மாத்திரம் சொன்னாவது போதாது, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்பதைத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம செய்தியாய் பார்க்க முடியும். அதுல
3 படிகள் என்று சொன்னேன். வெளி பிரகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? எல்லாரும் வாசிங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க, வாசிங்க சத்தமா. ஜஸ்டிபிகேஷன் சொன்னால் நீதிப்படுத்துதல். 3 படியில முதல் படி மகிமைக்குள் போவதற்கு, 3 படிகள முதல் படி பிதாவினிடம் போவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் படி எங்க இருக்குன்னா பிரகாரத்துக்குள் இருக்கிறது. அந்த பிரகாரத்துக்குள் நீங்கள் நானும் போக வேண்டும். பிரகாரத்தில் என்ன இருந்தது? ஜஸ்டிபிகேஷன். அந்த ஜஸ்டிபிகேஷன் என்ன நடந்ததுன்னா பாவம் மன்னிப்பு இருந்தது, நீதிப்படுத்துதல். இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வீக சமூகத்தில் கடந்து வந்த தேவ பிள்ளை, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? என்னில ஒரு பாவமும் கிடையாது, நான் பரிசுத்தனாக இருக்கிறேன். யார் ஒருவர் என்னிலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவனில் உண்மை இல்லை. அப்ப என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல விரும்புறீங்க, I am a sinner, நான் பாவி. போய் சொல்லுங்க, நான் ஒரு பாவி. சொல்ல முடியுமா? நான் ஒரு பாவி. சொல்லுங்கம்மா, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவிதான். யார் ஒருவர் நான் பாவி என்று சொல்லுகிறானோ அவன் நான் இந்த முதல் படிக்குள் கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் தான் முதல் படிக்குள் கடந்து போக முடியும். அந்த பிரகாரத்துக்குள் போவதற்கு ஒரே ஒரு வாசல், அந்த வாசல் தான் இயேசுவானவர். அந்த வாசலுக்குள்ளதான் ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் பாவியும், பாவி கொண்டு போகிற அந்த பலியாடோ அந்த பலிக்கு ஏதுவானவர்களோ கடந்து போக வேண்டும். நிறைய வாசலே கிடையாது. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வாசல், அவர் இயேசுவானவர். இந்த நியாயப்படுத்துதல் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பாவி என்று அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது. நான் பாவி என்று அறிக்கை செய்தால் போதாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கூடாரத்துக்குள் அந்த பிரகாரத்துக்குள் 2 காரியம் இருக்குது, 3 காரியம் என்று சொல்லலாம். ஒன்று வாசல், அது இயேசுவானவர். எடுத்த உடனே அருகாமே ஒரு பலி பீடம் இருந்தது, நரபலி செலுத்துவதற்கு பலிபீடம் இருந்தது. பின்னே ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தது. இந்த பலிபீடம் என்ன காட்டுகிறது சொன்னீங்கன்னா, நான் ஒரு பாவி என்று ஒருவன் சொன்னால் மாத்திரம் போதாது, நான் பாவி, என் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு வேற எங்கேயும் நான் போக முடியாது, இயேசுவானவர் மட்டும்தான். நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறோம், என் பாவத்தை மன்னிப்பு பெறுவதற்கு, நான் நல்ல மோட்சம் பெறுவதற்கு, நல்ல கர்மா, நல்ல ஒரு காரியம் செய்தா எனக்கு போதும், சபைக்கு மொத்தம் ஒரு 10,000 கொடுத்தோம்னா காணிக்க என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு என்று யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டா என் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா கிடையாது. அனாதை மடங்களுக்கும் முதியோர் மடங்களுக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சா போதும் என்று யோசிக்கிற தப்பு. அப்படிதான் மற்றவன் செய்யறான். நான் போய் மொட்டை போட்டா எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு போறானே, சோத்த பொங்கி பொங்கல் வச்சு தானே நின்று தேவனுக்கு கொடுத்துட்டு வர்றானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எங்க அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, அடிச்ச தேங்காயில தேங்காய் தெரியுமா? தேங்காய் அடிச்ச தேங்காயில, நான் அந்த சாமின்னு சொல்ல மாட்டேன், அதனால தேவான்னு ஒரு வார்த்தை சொல்றேன். அடிச்ச தேங்காயில தேவா தெரிச்சதுண்டாயிலும் சாத்தான் பாடுறானா, எடுத்து நான் அறியேன் ஐயா தின்னும் நான் அறியேன். கோயிலுக்கு வந்தா உண்மைதான், மொட்டை போட்டா உண்மைதான், பானையை வச்சா உண்மைதான், தீய போட்டா உண்மைதான், பொங்கையும் வச்சா உண்மைதான். அவனே உட்காந்து மொட்டையை போட்டு எல்லாம் தின்னுட்டும் போயிட்டான் ஐயா. அவன் உடச்சிட்டாங்க, அவன் தெரியாது, அவன் பொங்க வச்ச பொங்கையும் தெரியாது, எதையுமே நான் சாப்பிட்டதும் கிடையாது. அடிச்ச வெங்காயில தெரிச்சதுண்டாயிலும் எடுத்து நான் அறியேன் ஐயா தின்னும் நான் அறியேன். ஆடு கோழி அறுப்பான் ஐயா ஆவியை கூட அறியேன். கோழிகளா வெட்டுவான் ஐயா கொஞ்சமும் நான் அறியேன். பச்சரிசி எடுத்து பெரிய பானையில் வேக வைப்பான். அவன் சொந்தக்காரர் எல்லாம் கூட்டி வந்து உண்ணுங்கள் மக்கள் என்பான். கடமை கடமை என்பான் ஐயா கண்ணையும் பின்ன வைப்பான். அவன் கண்ணையும் பின்ன வைப்பான், பரலோக ராஜ்யம் தான் இழப்பான். நீங்கள் நானும் செய்யறோம், நான் நல்ல வேலை செஞ்சா போதும், அப்படி கிடையாது. நம்முடைய நற்கிரியைகள் மாத்திரம் போதாது. நான் ஏதாவது ஒன்று தாங்கினேன் என்றால் கிடையாது. என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். நான் பாவி என்று உணர்ந்து என் பாவத்திற்கு பரிகாரமாக நான் திருச்சபை தாங்குகிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குகிறேன் என்று சொன்னால் போதாது. அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அதற்கு அடையாளமாக என் இயேசுவானவர் எனக்கு ரட்சிப்பை தர முடியும். கத்தரிக்காலையோ வெண்டைக்காலையோ முருங்கைக்காலையோ தேங்காவிலையோ எலுமிச்சம்பழத்திலையோ ஒரு ரட்சிப்பும் கிடையாது. வழியில போட்டிருக்க கத்திரிக்காவா இருக்கட்டும், வழியில போட்டிருக்க எலுமிச்சங்காவா இருக்கட்டும், அதுல 5-6 காஞ்சி போன மிளகா, பச்சை மிளகால கொஞ்சம் நல்ல ஸ்மோக், அது வந்து புகையெல்லாம் வச்சு கட்டி போட்டிருப்பான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ யாருமே பகடிச்சுக்கிட்டு போய் ஊரா போட்டு சாப்பிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆனா அது எதுவுமே ரட்சிப்பும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இயேசு இல்லை என்றால் உனக்கு ரட்சிப்பு இல்லை.
இந்த நீதிப்படுத்துதல்ல என்ன நடந்தது? நான் பாவி என்று சொன்னால் மாத்திரம் போதாது, ஜஸ்டிபிகேஷன்ல என்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்கு பரிகாரமாக உதவி செய்தால் போதாது, அதை விட்டு நான் வெளியே வர வேண்டும். யார்தான் வெளியே வர முடியும் கேட்டீங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை விட்டு வெளியே வர முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வேதாகமத்தில் காண்கிறார்கள். ஒரு ராஜா துணிகரமான ஒரு பாவத்தை செய்தான். ஒரு தீர்க்கதரிசி அழகாக ஒரு கதையின் வடிவத்துல இந்த ராஜாட்ட வந்து அந்த கதையை சொன்னான், நீ செய்த தப்பு இப்படின்னு. அந்த ராஜா உணர்ந்தார். இதே போன்று ஒரு ராஜா ஒரு தவறை செய்தார். இன்னொரு தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய தாசன் வந்து சொன்னாரு, நீ செய்த தப்புன்னு. அந்த தேவனுடைய வேலைக்காரனை தலையை அறுத்து போட்டான் ஒரு ராஜா. அவனை காட்டிலும் அதிக வல்லமை இஸ்ரவேலர்களே இவனை போன்று ஒரு ராஜாவும் இருந்தது கிடையாது. எல்லாம் இருக்கிற இந்த ராஜா இவன் தலையும் துண்டு துண்டாக்கி இருக்கலாம். அவன் தாவீது ஆவியில் எளிமைப்பட்டான். எளிமைப்பட்டபடினால்தான் ரட்டுடித்து சாப்பிடாம துக்கப்பட்டு அவன் தன்னுடைய பாவத்துக்காக வருந்தான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவை அவன் சந்தித்துக் கொண்டே இருந்தான் மரிக்கும் வரைக்கும். ஆவியில் எளிமைப்பட்டவன் தான் பேதுரு. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் உம்மோட கூட இருப்பேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் மறுதளிச்சுட்டான். உடனே துக்கப்பட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இப்படிப்பட்டவன் மேல என் திருச்சபை கட்டுவேன்னு. தலான ஜனம் திருச்சபைக்கு வரணுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் ஆவியில் எளிமைப்பட்டு இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டும். நான் செய்த தவறை நியாயப்படுத்துகிறேனா, நீதிப்படுத்துகிறேனா, அல்லது நான் செஞ்ச தப்பு தப்பு என்று உணர்ந்து என்னிலே ஆவியில் எளிமை இருக்குகிறதா, நான் ஒப்புரவு ஆகிறேனா என்று நாம் நம்மை தாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த முதல் படி ஜஸ்டிபிகேஷன், நீதிப்படுத்துதல். அந்த நீதிப்படுத்துதல நீதி உள்ள நியாயாதிபதி தேவன் மாத்திரமே. அவர் ஒருத்தரே பரிசுத்தர். நம்ம பரிசுத்தம் அல்ல, நம்ம மீறி விட்டோம், தேவ மகிமையை இழந்து விட்டோம். ஆகையால என்னுடைய ரட்சிப்புக்கு என் பாவத்தை நான் உணர வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். பின்னே இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையில் அவர் எனக்காக மரித்தார் என்று இந்த பலிபீடத்தில் காணப்படுகிறது என் ஆண்டவர் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்த பின்பு அவன் வந்து சிலுவையில இந்த பலிபீடத்தில் மாண்டது இயேசுவானவர் எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னே அங்க இருக்கிற தண்ணீர் தொட்டி ஆகிய அந்த தொட்டியில் அவன் சுத்தப்பட வேண்டும். சுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானமுழுக்கு பண்ணணும், திருமுழுக்கு பெற வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், இப்பவுமே ஞானஸ்தானத்தை எப்படி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நல்லா சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு பின்னாடி பண்ணிக்கலாமே. மாப்பிள்ளைக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறான், பொண்ணுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நானும் பண்ணிடக்கூடாது, அப்படி நீங்கள் நானும் பண்ணக்கூடாது. ஆகையால் பிரகாரத்தில் முதல் படியில 3 படியில முதல் படி ஜஸ்டிபிகேஷன், நீதிப்படுத்துதல். எல்லாம் சொல்லுங்க, நீதிப்படுத்துதல். சத்தமா சொல்லுங்க, நீதிப்படுத்துதல். நான் பாவி சொல்லுங்க, என்னோட நான் தான் சொல்றேன், நான் பாவி, எனக்கு என்னால் ரட்சிப்பு இல்லை, எனக்கு இயேசுவானவர் வேண்டும், அவர் எனக்காக மரித்தார், நான் ஞானமுழுக்கு பெற்று அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். வெரி குட், முதல் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. முதல் ஸ்டெப் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடந்தது? எல்லாரும் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, சான்டிபிகேஷன். எல்லாம் சொல்லுங்க, சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தப்படுதல். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தப்படுதல். எப்பமோ நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் பரலோகத்துக்கு பேரோன்னு கிடையாது. சில சபைகளில் போனீங்கன்னா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களாமா? வெள்ளையும் வெள்ளையும் போட்டு போனா ரட்சிப்புக்குன்னு அடையாளம் கிடையாது. வெளியே அழகா ஒரு பாட்டு இருக்கு, பளபளவென்னு பட்டு சட்டை போட்டிருக்கும் பாப்பா, பட்டு சட்டை போல வேணும் உந்தன் உள்ளம் பாப்பா. அழகா நம்ம ட்ரெஸ் போடுறோமே, பாஸ்டர் இப்படி போட்டிருக்கிறாருன்னு மயங்கிறாதீங்க. உள்ள என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுங்க, ஆண்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஆகையால் பளபளன்னு இருந்தா போதாது. இந்த 2வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 ஸ்டெப் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா 3வது ஸ்டெப்ல நம்ம இருக்கிறோம். இந்த 2வது ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்படுதல். Every day we need to be sanctified. எல்லா நாளும் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நான் பரிசுத்தமாக்கப்படுவது? நான் நீதி நியாயமான ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும், அதிலே நான் பலப்பட வேண்டும்.
அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஒரு 3 காரியம் இருந்தது. அந்த 3 காரியத்தின் வழியாகத்தான் நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ஒன்று, மேஜை சமூக தப்பம். இந்த மேஜை சமூக தப்பத்துல இத மாதிரி ஒரு மேஜை இருந்தது. நான் பார்த்தேன், எனக்கு தந்த நான் பார்த்த அந்த படத்துல ஒவ்வொரு ரொட்டியும் இவ்வளவு பெருசு இருக்குது. பரவாயில்ல, நிறைய காணிக்கை தசவாகம் வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக கொடுத்தவங்க யாருமே நஷ்டப்பட்டு போனதில்லை. தொடர்ந்து கொடுங்க. ஆகையால இத மாதிரி ஒவ்வொரு ரொட்டியும் இவ்வளவு பெருசு இருக்குது. 12 அப்பம். இந்த 12 அப்பத்தையும் ஆசாரியர்கள் சாப்பிடுவாங்க. அது ஆசாரியர்களுக்குரியது. ஒவ்வொரு வாரமும் அது மாற்றப்படும். ஆனா இந்த 12 அப்பமும் எதை குறித்ததுன்னா 12 மாதங்களையும் தேவனுடைய வார்த்தையும் குறித்தது. எத்தனை பேருக்கு பைபிள்ல சங்கீதம் மட்டும் பிடிக்கும்? வயது காட்டுங்க. நிறைய பேர் அடிக்கடி அதிகமா வாசிக்கிறது சங்கீதம் தான். நான் எப்ப நாச்சிலும் நேரம் கிடைச்சா சீக்கிரம் வாசிட்டு போனா எடுத்தோட நான் சங்கீதம் வாசிப்பேன். கையை வயது காட்டுங்க, வயது காட்டுங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 12 மாசம் இருக்கு, 12 ரொட்டி இருக்குது. அந்த 12 ரொட்டியும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரே வசனத்தை வாசித்தா போதாது. நேற்று அழகு சுந்தரமா அந்த பாச